ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் 38 சைஸ் ப்ளவுஸ் பேக் சைடு கட்டிங் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இது மட்டும் இல்லைங்க, இந்த நெக் ப்ராட் எவ்வளோ வைக்கணுன்றதையும், ஷோல்டர் அகலம் எவ்வளோ வைக்கணுன்றதையும், ஆம்ஹோல் சுற்றளவு எவ்வளோ வைக்கணுன்றதையும் இதில் விளக்கமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. இப்போ 38 சைஸு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. ஃப்ரண்ட் சைடு அளவு எடுத்தங்க 9.5 இன்ச்சு வருதுங்க. அப்படியே அந்த 9.5 இன்ச்சோட அப்படியே கண்டினியூ பண்ணி பேக் சைடு அளவு எடுங்க. பேக் சைடு அளவு எவ்வளோ கிடைக்குதா பாருங்க. அதிலிருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஃப்ரண்ட் சைடு கண்டினியூ பண்ணுங்க. 38 சைஸு நம்மளுக்கு அளவு கிடைக்குதுங்க. பார்த்தீங்களா? இப்படி தான் நம்ம 38 சைஸுன்னு கண்டுபிடிச்சிட்டோங்க. இப்போ நம்ம அளவுகள் எல்லாம் பார்க்கலாம். வாங்க. கீழ்ப்பக்கம் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த பேக் சைடு லென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. மேலே ஷோல்டர்ல இருந்து கீழ்ப்பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. கரெக்டாக 13 இன்ச்சு இருக்குங்க. இந்த 13 இன்ச்சு கூட ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுங்க. கீழ்ப்பக்கம் அந்த 1.5 இன்ச்சு விட்டு போடுங்க. 13 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. 13 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு, 1/2 இன்ச்சுக்கு சேர்த்து ஒரு மார்க் போடுங்க. 13.5 இன்ச்சு மொத்தம் மார்க் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ இந்த அளவு ஜாக்கெட்டில் நம்ம சுற்றளவு, சரிங்களா, இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இதுடைய இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் அந்த ஐப்பட்டியை விட்டுருங்க. ஐப்பட்டியை விட்டுட்டு ஊக்கு பட்டியை வரைக்கும் பாருங்க. 34 இன்ச்சு இருக்குங்க. இந்த 34 இன்ச்சை 4ஆக டிவைட் பண்ணுங்க. 4ஆக டிவைட் பண்ணி 8.5 இன்ச்சு வருங்க. அது கூட 1 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸும் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸும் விட்டு மார்க் பண்ணுங்க. மொத்தம் 11 இன்ச்சு வருங்க. அடுத்தது பாருங்க, இப்போ நம்ம முதல் கண்டுபிடிச்சதுங்களா 38 இன்ச். 38 4ஆக டிவைட் பண்ணால் 9.5 இன்ச்சு வருங்க. அது கூட 1 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸும் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸும் சேர்த்து 12 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. அதே 12 இன்ச்சு கீழ்ப்பக்கமும் மார்க் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, இந்த 9.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதை அப்படியே 2ஆக டிவைட் பண்ணுங்க. 4.25 இன்ச்சு வருங்க. இந்த 4.25 இன்ச்சு தான் நம்ம கிரீஸ் லைன்னு சொல்லுவோம். இதுதான் சென்டருக்கான அளவுங்க, கிரீஸ் லைன் சொல்லுவோம். அதே மாதிரி கீழ்ப்பக்கம் 8.5 இன்ச்சு நம்ம வருதுங்க. அந்த 8.5 இன்ச்சை அது கூட ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 9 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. 9 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணுங்க. எதுக்காக இந்த 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி சேர்த்துறோன்னா, முன்னாடி ஊக்குப்பட்டி போடுவோம் இல்லைங்களா, ஊக்குப்பட்டி தைக்கிறதுக்காக அந்த 1/2 இன்ச்சை தான் சேர்த்துறோம். அதுக்காக தான் சேர்த்துருக்குங்க. இப்போ பாருங்க, சென்டர் கிரீஸ் லைன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போடுங்க. இது கொஞ்சம் கிராஸாக தான் வரும். அது பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். அது கண்டிப்பாக கொஞ்சம் கிராஸாக தான் வரும். பாருங்க, நெக் அளவு இதுக்கு 2.25 கொடுத்துருக்குங்க. ஆக்சுவலாக 38 சைஸை அதை 16ஆக டிவைட் பண்ணுங்க. 16ஆக டிவைட் பண்ணானா 2.3 வருங்க. சரிங்களா? அந்த 2.3லேருந்து நம்ம எவ்வளோ வச்சாலும் வைக்கலாங்க. நம்ம விருப்பத்துக்கு தகுந்தாப்பால் நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, இப்போது ஷோல்டர் அளவு எவ்வளோ வைக்கணுன்றது நம்ம மெஷர்மெண்ட் பார்க்குறோம். பாருங்க, ஷோல்டர் அளவு பாருங்க, இதுக்கு ஷோல்டர் அளவு 3.5 இன்ச்சு கொடுத்துருக்குங்க. சரிங்களா? இப்போ நான் ஷோல்டர் அளவு எவ்வளோ கொடுக்கலான்றத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. உண்மையாக சொல்ல போனால் ஒரு மயிரிழை அளவு அகலத்துக்கு கூட நம்ம ஷோல்டர் அளவு கொடுக்கலாங்க. மக்களை, இது எப்படின்றத உங்களுக்கு தனி கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேங்க. இந்த 6.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த பேக் சைடு நெக் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோங்க. பாருங்க, இந்த அளவு ஜாக்கெட்டில் பாருங்க, நெக்கு பின்னாடி எவ்வளோ இருக்கோ 5.5 இருக்குங்களா, அது கூட ஒரு 1/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 5.25 கீழே இருந்து ஒரு 5.25க்கு மார்க் பண்ணிடுங்க. இதுதாங்க இந்த நெக்குடைய அளவு நம்ம பார்த்துட்டோங்க. இப்போது 2.25க்கு நீங்கள் 2.25 நம்ம நெக் அளவு போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுடலாங்க. சரிங்களா? இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுட்டு, அப்புறம் இந்த நெக்குடைய அகலம் நம்ம எவ்வளோ வேணுமான அகலம் ஜாஸ்தி வைக்கலாங்க. இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு அகலம் ஜாஸ்தி வச்சுருக்குங்க. நீங்கள் 1 இன்ச்சு கூட அகலம் ஜாஸ்தி வைக்கலாம். நம்ம விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம ஜாஸ்தி வச்சுக்கலாம். ஜாஸ்தி வச்சுட்டு அழகாக இதை ரவுண்டாக எடுத்துகிட்டு வாங்க. சரிங்களா? எவ்வளோ அளவாக நம்ம அழகாக எடுத்துகிட்டு வரோமோ அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போது
இந்த ஆம்வோல் அளவு வந்து அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? இப்போ நம்ம பாருங்க கையில கரெக்டா அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இந்த கிராஸா ஆம்வோல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அளவு ஜாக்கெட்ல 8 இன்ச்சு இருக்குங்க. சரிங்களா? இப்போ 8 இன்ச்சுன்னா நம்ம சுற்றளவு வந்து 16 இன்ச்சு வருதுங்க. இப்போ இந்த 8 இன்ச்சை ஒரு 1/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி மேல் பக்கம் ஷோல்டர்ல இருந்து பாருங்க, ஷோல்டர் இருந்து கிராஸா வச்சு அந்த எண்டுக்கு 7.25 வந்து அப்படியே மார்க் பண்ணுங்க. சரிங்களா? இது வந்து எல்லா அளவுகளுக்கும் பொருந்துங்க. சரிங்களா? உங்களுக்கு இதுக்கான தனி கிளாஸ்ல உங்களுக்கு தனியா சொல்லிக் கொடுக்க போறேன். இந்த 7.25 இன்ச்சு இங்க கிராஸா மார்க் பண்ணிட்டு, இப்போ அதுவுடைய ஹைட் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஹைட் வந்து 5.5 இன்ச்சு கிடைக்குங்க. இந்த 5.5 இன்ச்சை வந்து அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. 5.5 இன்ச்சு மார்க் பண்ணி அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 5.5 இன்ச்சு இருக்கு இல்லைங்களா? இந்த 5.5 இன்ச்சிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி 5 இன்ச்சு கணக்கு வச்சு 5 இன்ச்சை வந்து 2ஆ டிவைட் பண்ணனா 2.5 இன்ச்சு வருங்க. இந்த 2.5 இன்ச்சை வந்து 2 சைடும் மார்க் பண்ணுங்க. 2 சைடு மார்க் பண்ணி அப்படியே நீங்கள் ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் ரவுண்ட் பண்ணாலும் சரி, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் கையிலேயே போட்டாலும் சரி, நீங்கள் அப்படியே ரவுண்டாக மார்க் பண்ணிருங்க. இப்போ அளந்து பாருங்க. கரெக்டாக நம்மளுக்கு அந்த டிச்சிங் டு டிச்சிங் மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா? அங்கே வந்து கரெக்டாக 8 இன்ச்சு கிடைக்குங்க. அப்புறம் பாருங்க, இந்த மார்க் வந்து டிச்சிங் மார்க்குங்க. அடுத்த மார்க் வந்து இப்போ போகிற மார்க் வந்து இது வந்து கட்டிங் மார்க்குங்க. சரிங்களா? இப்போ எவ்வளோ அழகாக நம்மளுக்கு நீட்டாக எப்படி கிடச்சிருக்குன்னு பாருங்க. மக்களே பாருங்க, இந்த நெக் அகலம் வந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நெக் அகலம் கொடுத்துக்கலாங்க. அதே மாதிரி இந்த நான் உங்களுக்கு ஷோல்டர் அகலம் சொல்லியிருக்கேங்க. ஷோல்டர் அகலம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு மயிரிழை அளவு கூட ஷோல்டர் அகலம் நான் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேங்க. அதே மாதிரி இந்த ஆம்ஹோல் சுற்றளவு வந்து நம்மளுக்கு தேவைக்கேற்ப கொடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் ஒரு கணக்கு இருக்குங்க. அந்த கணக்கு வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், அங்கே கட் பண்ணுறது பாருங்கள், அந்த 1/2 இன்ச்சை விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த விரியாமல் இருக்குங்க. நம்ம தைக்கும்போது அது வந்து விரியாமல் இருக்குங்க. அதனால தான் அந்த 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணியிருக்கேங்க. ஓகே மக்களே, உங்களுடைய பொன்னான நேரத்தை எனக்காக இவ்வளவு நேரம் செலவழித்தமைக்கு ரொம்ப நன்றி மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டன் அமுத்திருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ரொம்ப நன்றி மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது NSR டைலர். நன்றி மக்களே, நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். மக்களே ஒரு நிமிஷம், அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் அரிய வகை தகவலுடன் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி மக்களே, நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே.